பல்பி Tamarind சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இட்லி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை மிஞ்சி போன இட்லியை நல்லா க்யூபாக வெட்டிக்கோங்க. ஒரு இட்லியில் வந்து நிறையா க்யூப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 இட்லி மீதம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நல்லா க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ காலைல பண்ண இட்லி வந்து சாயந்தரம் யாரும் சாப்பிட இல்லை, யாருக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா அந்த இட்லியை வீணாக்காமல் அதை தூக்கி போடாமல் இல்லை யார்ட்டையா கொடுக்காமல், யார்ட்டையா கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் தூக்கிலாம் எரிஞ்சு அப்படிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக அதை அழகாக நம்ம வந்து இப்படி வெட்டி அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு மாற்றி அதை சாப்பிட்றலாம். இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்று சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதில்ல, இன்னொன்று அதை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை நம்ம பொடிசாக நறுக்கிக்கலாம். 1 இல்லை 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கிக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து இல்லை 2 கொத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வீட்டில் இருந்தால் அதையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட உப்புமா மாதிரி தாளிக்க போகிறோம். அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ இட்லி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 4 இட்லி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வெங்காயம் போதும். அதுக்கு மேலே இட்லி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னாக்கா 2-3 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் நிறையா வெங்காயமும் பச்சை மிளகாய் இது மாதிரி நிறையா போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ அதை வந்து நம்ம நல்லா பொடிசாகவே நறுக்கிக்கலாம். எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கலாம். ஸோ வெங்காயத்தை ஹாரிசான்டலையும் வெர்டிக்கலாகவும் வெட்டினீங்கன்னா ரொம்ப சின்னதாக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பாடு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்று வந்து சாப்பாடு வந்து பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு விஷயம். அந்த பணத்துக்கு நம்ம எவ்வளோ ஒரு வேலை பண்ணி சம்பாரித்து அந்த சம்பாதிப்பில் நம்ம பணம் வந்து ஒன்று வாங்குகிறோன்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இன்னொன்று வந்து இதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கடையில் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஃபார்மர்ஸ்லேருந்து அவங்க மெயினாக அவங்களோட உழைப்பு ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க எவ்வளோ பேர் அதில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போ தான் ஒரு பொருள் வந்து உங்களோட வீடு கிட்ட ஒரு கடையில் வந்து இருக்குது. ஸோ இத்தனை பேர் உழைப்புக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற காசுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதனால் ரொம்ப முக்கியம் வந்து நம்ம சாப்பாடை முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு கட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் அப்போது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது அது சரி, அது கூட ஏதாவது பிராணிகள்கிட்ட கொடுக்கலாம். சாப்பாடு கெட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அது நல்லா இருக்கும் போது யார்ட்டையாவது கொடுங்க. அவங்க சாப்பிட்டு அவங்க வயிறு ஆகட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம வந்து எப்படி எல்லாத்தையும் தாளிப்போமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் தாளிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை தான் ஆரம்பிக்கலாம். வேர்க்கடலை நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாக ஆகணுன்னா ஃபஸ்ட்டு அதை போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு போடலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடலாம். அப்புறம் கடைசியாக கடுகு போடலாம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கடுகு வந்து வெடித்தா தான் டேஸ்ட்டு. அதை வெடிக்கிற வரைக்கும் நிச்சயமாக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக்ஸ் உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அது நல்லா கிறிஸ்பாகட்டும், நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவோட நல்லா வறுத்து அதோட எசன்ஸ் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடலாம், கருவேப்பிலை போடலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பும் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் இங்கே வெட்டி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வதக்கிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இதில் இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலேருந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து ஒரு கொத்து இல்லை 2 கொத்து போட்டுக்கலாம். ஸோ அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்லி ஒரு உப்புமா ஸ்டைல் தான். வந்து இட்லியை வந்து நம்ம உப்புமாவாக மாற்றி இப்போ கொடுக்க போகிறோம். இன்னொரு
அதுக்கு வேறு ஒரு இது போட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட்ஸ் வாட் we're doing here. ஆனாலும் நான் இங்கே மஞ்சப்பொடி போடுறோம். அதே மாதிரி மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் போடலாம். உப்பு வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இட்லி சேர்த்ததுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வதங்கி எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி நான் இங்கே வேணா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா. நான் வந்து இட்லி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இட்லியை சேர்க்க போகிறேன். இட்லியை சேர்த்துக்கப்புறம் வேணுங்கிற உப்பு சேர்த்துக்க போகிறேன். அந்த உப்பு சேர்த்துக்கப்புறம் வந்து நான் மிளகா பொடி இருக்கு இல்லையா, இட்லி மிளகா பொடி, அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 4-5 ஸ்பூன் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இட்லி க்யூப்ஸ் எல்லாம் போட்டு ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், அது நல்லா வதக்கலாம். ஸோ அந்த வந்து கோட் ஆகிற மாதிரி மிளகா பொடி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா எண்ணெயில் முடிஞ்ச வரைக்கும் அது நல்லா ரோஸ்ட் ஆகி முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும், அந்த மிளகா பொடியெலாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நான் வந்து வதக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, ஒரு வெங்காயம். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டுருக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம எடுத்தோம்னாக்கா அது நல்லா கிறிஸ்பாக மிளகா பொடியோட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு பிரட்டிட்டு எடுத்துருங்க, அது சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை மிளகா பொடி, சாட் மசாலா அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக ஏதோ ஒன்று நம்ம வந்து வேஸ்ட் ஆக்காமல் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஒன்று வேஸ்ட் நிப்பாட்டுறோம், ரெண்டாவது வந்து அதை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்றோம் ஏதோ ஒன்று வேறு மாதிரி பண்ணி. அதனால் அவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஃபன் கொடுத்த மாதிரி, ஈவினிங் வந்து ஏதோ பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆள் கொஞ்சம், ஸோ எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் வீட்டில் ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான். ஸோ இந்த பிட்வீன் லஞ்சும் டின்னருக்கு நடுவில் வந்து ரொம்ப சாப்பிடணும் ஏதாவது அப்படின்னு தோணும். ஸோ தேவையில்லாமல் சிப்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது பதில் இந்த மாதிரி சாப்பிட்ருங்க. ஸோ வந்து ஹெல்த்துக்கு கேடு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இட்லியும் ஆட் பண்ணியாச்சு, இட்லியை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இல்லை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இட்லியில் உப்பு இருக்குது. ஸோ ஒன்லி ஃபார் மசாலா உப்பு தேவைப்படுது. ஸோ அதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிளகா பொடி நான் சொன்ன மாதிரி தூவ போகிறேன். அது வந்து முடிஞ்ச வரையும் கிறிஸ்பாக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ மிளகா பொடி வேணுமோ இட்லி மிளகா பொடி அவ்வளோ போட்டுக்கலாம். அப்போ இந்த இட்லி ஃபுல்லாக போட்டாக வர மாதிரி இருக்கும். அது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹைதராபாத்தில் ஒரு டிஷ்ஷாகவே விற்கிறாங்க. இட்லி மிளகா பொடி இட்லியில் தடவி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து ஒரு டிஷ்ஷாக கொடுக்குறாங்க. அது நிறையா பேர் ரொம்ப ரசித்து வேறு சாப்பிட்றாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை, ஆனாலும் கிட்டத்தட்ட சேம். ஸோ நம்ம மிளகா பொடி போட்டு வறுக்க போகிறோம். வறுத்தா அது அப்படி தான் டேஸ்ட் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணி கடைசியில் கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இது பேசிக்காக வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். இப்போ இட்லி வந்து நம்ம பண்ணும் போதே கணக்காக பண்ணால் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை தான். ஆனால் சம்டைம்ஸ் அதையும் தாண்டி அதையும் மீறி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போய் யாரும் வேண்டான்னு சொல்கிற போது நம்ம அதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒன்று வந்து வேஸ்ட்டு வந்து தடுத்தாச்சு, ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் டிஃபன்னு இது ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஸோ ஈவினிங் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு 5 o'clock or 6 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு எல்லாேருக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி 2 வேலை நம்ம பண்ணுறோம், இந்த மிச்சம் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட பணத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுக்குறோம். இது உழைச்சதுக்கு இந்த ஃபார்மர்ஸ், நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு வந்து ஃபார்மர்ஸோட தான். வெயில் மழை பார்க்காம உழைக்கிறது அவங்க தான். ஸோ அவங்களையும் மதித்த மாதிரி இருக்கும். சாப்பாடு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இப்போ தண்ணிக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கணும். அதனால் நம்ம வந்து அதை மதிக்கணும். ஸோ சாப்பாடை மதிக்க தான் அது வந்து இன்னும் நம்மளுக்கு நிறையா வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபார்மர்ஸை மதிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் எல்லோரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.